ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகள் வழங்கப்பட்டன. உயிரிழந்தோர் உடல்களுக்கு தமிழக அரசு சார்பில் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் வட்டம் ஒகேனக்கல் ஆற்றில் தொம்பச்சிக்கல் என்ற இடத்தில் சென்னை மேற்கு மாம்பலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் பயணம் செய்த பரிசல் திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பரிசலில் பயணம் செய்த திரு கிருஷ்ணமூர்த்தி, திருமதி கௌரி, திரு ரஞ்சித், திருமதி கோகிலா, 2.5 வயது குழந்தை தர்ஷன், 10 மாத குழந்தை சுதீப்தா ஆகியோர் நீரில் மூழ்கினர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்ததோடு உயிரிழந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் அவர்களது குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டார். இதனை அடுத்து சென்னை தியாகராய நகர் தெற்கு உஸ்மான் சாலையில் உள்ள இல்லத்தில் ஒகேனக்கல் பரிசல் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு தமிழக அரசின் சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம் நேற்று மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை அமைச்சர் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஏ. சுந்தரவல்லி, வட்டாட்சியர்கள் திரு ராமன், திரு இளவரசன், திரு பாலாஜி ஆகியோர் உடனிருந்தனர்.